வணக்கம். காதல் என்பது உருவான பிறகுதான் மனிதனுக்குள் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உறவு முறையும் உருவானது என்று இயக்குனர் பாரதி ராஜா ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. நாடக காதல் என்ற கருவை மையமாக வைத்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டம்பாளையம் என்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விமர்சனம், கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரிந்து காதல் திரைப்படங்கள் ஆகட்டும், யதார்த்தமான வாழ்க்கையில் ஆகட்டும், காதல் எந்த பாதையில் கடந்து வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது எந்த இடத்துல இந்த நாடக காதல் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில், அதாவது 95, 96, 97க்கு மேலே நமக்கு காதல்னா என்னென்னு தெரியுது, அனுபவத்தில் தெரிகிற காலத்துக்கு பின்னால காதலுங்கிறது ஒருத்தர் பார்த்துக்கிறது தான் காதலாக இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு வருதுன்னா அது தண்ணி பிடிக்கிற நேரத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து அந்த லவ் பண்ணுற பையன் பாப்பாப்பில் அந்த நேரம் 1 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் 2 நாள் கொஞ்சம் திருப்தியாக பார்க்குற முகத்தை பார்க்கறது சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து டிவின்னு ஒரு ஊரில் இருக்கும். அதில் வெள்ளிக்கிழமைனா 7 மணிக்கு ஒளியுன்னு பாட்டு, ஒரு திரைப்பட பாட்டு, ஒரு 6 பாட்டு 7 பாட்டு போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு படம் போடுவாங்க 4:30 மணிக்கு மேலே. அந்த டைமில் வந்து உட்காந்தாங்கனாக்கா அவங்க அப்படி லவ் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த லவ் பண்ணுறவங்க யாராவது ஒரு 2 பேர் இருந்தாங்கனாக்கா அன்னைக்கு திருப்தி அவங்க பார்த்துக்குவாங்க. இதுதான் காதலாக இருந்துச்சு. இது அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து பார்ப்பாங்க. அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா பெண் வீட்டில் அவங்க சண்டை போடுறாங்கனாக்கா, அவங்க பொண்ணு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தெரிஞ்சு சண்டை போட்டாங்க, நான் 4 நாள்லாம் வரமாட்டேன், தண்ணிக்கெலாம் வரமாட்டேன், திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஒரு 4 நாள் பார்க்காம இருந்தால் இதுக்காக சத்தம்லாம் இருக்கான் நிறைய பேர். அந்த மாதிரி காதல். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அதிகபட்சமாக ஒரு 5வது அல்லது 8வது படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பசங்க ஒரு 10வது படிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக காதல் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பேசுகிற அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு அந்த +1 +2க்குலாம் ஃபஸ்ட் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுனால பக்கத்து ஊருக்கு போய் படிக்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி போக்குள்ள வரக்குள்ள அப்படி பார்க்கறது, பஸ்ஸில் போக்குள்ள ஒன்றா ஒரே பஸ்ஸில் போகிறது, பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது நின்று பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு காதலில் இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து காலேஜுக்கு ஃப்ரீ பாஸு அந்த மாதிரிலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை முழுசாக படிக்க ஆரம்பித்ததுனால, எஜுகேஷன் நாலேஜ் வளர்ந்த பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா காதல் இன்னும் நெருக்கமாக ஒருத்தர் 2 பேர் விரும்பினாங்க, அவங்க பஸ்லேயே உட்காந்து ஒன்றா பேசிட்டு போவாங்க. தனி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் பஸ்ஸெல்லாம் இறங்கி ஒரு 10 நிமிஷம் வச்சாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு சினிமாவுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பும், ஒரு பார்க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சது. இந்த மாதிரி காதலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னா அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டா பேசலைனாக்கா அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய நடந்திருக்குது. அதே மாதிரி ஒரு பையனும் ஒரு புள்ள நம்மகிட்ட பேசிட்டு இருந்து பேச முடியாது, அதுக்காக சூசைட் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி காதல் தான் இருந்தது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலும் அங்கே டைரக்டே பெண்கள்லாம் வந்து புகார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, லவ் பண்ணி காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு கழட்டி விட்டாரு அப்படின்ட்டு புகார் கொடுக்குற அளவுக்கு வந்து காதல் கொஞ்சம் வலுவாக இருந்தது. அப்போ ஒரு 10 வருஷம் முன்னால பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கும். பையன் வீட்டு முன்னாலே போய் தர்ணா பண்ணுவாங்க, போய் காவல்துறையில் போய் புகார் கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி காதல் இருந்தது. அந்த காதலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அவங்க கொஞ்சம் பேச பழகணும் வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற காதல் பார்த்தீங்கன்னாக்க, என்னைக்கு வந்து டச் ஃபோன் வந்ததோ அதுலேருந்து சுதந்திரமாக வந்து பெண்களும் ஆண்களும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைய ஒரு நாள் பார்க்க முடியல, ஒரு வாரம் பார்க்க முடியலனாலும் அதுக்காக திருக்குறள் பண்ணவெல்லாம் இருக்கிறான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையும் பசங்களும் வந்து ஒன்றாவே உட்காந்துட்டு போகிறாங்க, ஒன்றா கைக்கு வந்துட்டு போகிறாங்க, காலேஜ் போயிட்டு வரவங்க கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற சர்க்கிளில் அப்படி நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு காதலுங்கிறதுலாம் பெரிய விஷயமா உள்ள, காதலுங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதும் இல்லை. பிள்ளைங்க கேட்டீங்கன்னாக்கா பசங்கிட்ட பேசிட்டு காலேஜ் விட்டு வரும்போதெல்லாம் ஒரு சில பெண்கள் அப்படி பேசிக்கிட்டே வருவாங்க. யாருமான்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு படிக்காங்க, முடிஞ்சு போச்சு வேலை, பாய் ஃப்ரெண்டுன்றாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ காதலுங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது, காதலுக்காக இவனும் ஜாவுறதும் கிடையாது, ஒரு பெண்களும் வந்து அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுல காதலுங்கிற பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற சர்க்கிளில் 4 பேர் 3 பேர் ஒன்றா 4 பிள்ளைங்க 4 பையன் ஒன்றா நின்று பேசுகிறாங்க, 2 பையன் 4 பொண்ணுங்களை நின்று பேசுகிறாங்க, 4 பசங்களும் 2 பொண்ணுங்களும் நின்று பேசுகிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறாங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறாங்க, ஒன்றா நடந்து போகிறாங்க. அப்படிங்கிற போது இன்றைக்கி ஒரு சகஜமான ஒரு இதாகி போயிடுச்சு. பெண்களை கேட்டால் என்ன பண்ணாங்கன்னாக்கா, என்னம்மா இப்போ பிள்ளை பேசிக்கும் போது ஏன் மாட்டேன் நீ பேசலையா, நான் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ
அப்படிங்கும்போது இன்னைக்கு காதலுங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. லவ் பண்ணி ஒருத்தன் போய் சரியில்லை, ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் பேசுனா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பேசுவாங்க, 10 பேர்கிட்ட பேசுறாங்க, ஃப்ரெண்ட்லியாவே நான் ஜாலியாக பேசுறாங்க. இப்பெல்லாம் முதல்ல அப்படி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளே கம்மி, பேசவே பயப்படுறாங்க. இன்னைக்கு சோசியலாக பேசுறாங்க. பேசும்போது ஒருத்தவங்க திருப்தியா இருந்து வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் கரெக்டாக இருப்பானா, செட் ஆவானா அப்படிங்கிறத முழுசா பார்த்துக்கிட்டு தான் அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு ஒருத்தனை வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நாலேஜ் இல்லாமலாம் கிடையாது. இந்த காலத்துல வந்து பெண்கள் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னாக்க சொல்றவங்க தான் முட்டாள். அதே மாதிரி பசங்களும் பாத்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணுனாக்க அந்த பொண்ணுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவனும் தயாரில்லை. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு போயிட்டுனா விட்டு நான் கூட போய் அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு பேசி போயிட்டே இருக்கிறான். அவன் அந்த பொண்ணுக்காக தன்னை இழக்கிறதுக்கெல்லாம் தயாரில்லை. அப்படிங்கிறது காதலுங்கிற விஷயமே இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு. பிரேக்கப்புங்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க. அந்த லெவல்ல வந்து காதல்ங்கிற விஷயத்தையும் யாரும் அதுக்காக எதையும் இழக்க தயாரா இல்லாத ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரி பார்த்தா ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி இன்னைக்கு எஜுகேட்டர் வளர்ந்த பின்னால செல்லு வந்த பின்னால அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை பெற்றோர்களே சொல்ல தேவையில்லை. அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல விஷயங்களும் செல்லுல பாத்துக்கிறாங்க, கெட்ட விஷயங்களும் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் தவறான முடிவு தான் பிள்ளைங்க, அதுவும் பாத்தீங்கன்னா ஆண்கள் பசங்களோட பொட்ட பிள்ளைங்க ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து தன் தாய் தகப்பன ஒரு விஷயத்தை தெரியாம செஞ்சாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம சொல்ற 95 96 முன்னால அவங்க மைண்ட் செட் இருந்ததுக்கு இன்னைக்கு அந்த பிள்ளைங்க தலைக்கு மேலே ஏறி அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ற சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க. அந்த வயசுல அந்த ஏஜ்ல இருக்காங்கனாக்க அவங்க காலகட்டத்தை இவங்க காலகட்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து சொன்னாக்க இவங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வராது. அவங்க சொல்றது முழுசாவும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எந்த விதமான போராட்டங்களை சந்திக்கணும், எந்த விதமான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும், அது எப்படி நம்ம சமுதாயத்துல வாழணுங்கிற விஷயத்த இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கும் சரி இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த காலத்துல இல்ல, பெற்றோர்களுக்கு முழுக்க தெரியாது. பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் தெரிகிற அளவுக்கு ஒரு நாலேஜ் வளர அளவுக்கு உங்களை உருவாக்கி கொடுறாங்க. அப்படி இருக்கும் அந்த நாலேஜை உருவாக்க நீயே உருவாக்கிட்ட பின்னால அது உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு தவறுக்கு சொல்யூஷன் தீர்ப்பு அப்படிதான் பெற்றவங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். ஆனா அதே ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் ஒரு பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து செல்லுல உள்ள போய் பார்த்தாங்கன்னாக்க அது 10 விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் எந்த பெண்ணுங்களும் அப்படி தொலைக்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஆண்களும் சரி எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துலாம் ஒரு பொண்ணோட கூட வாழணும் அப்படிங்கிறதான் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோரோட சேர்ந்து வைக்கிற திருமணமும் இன்னைக்கு நிறைய போய் பார்த்தீங்கன்னாக்க டைவர்ஸ்ல இருக்கு வச்சுங்களா. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல வந்து ஒரு சமூகத்தை வந்து அவர்கள் வந்து தான் சுபபோகமாக வாழ்வதற்காக வசதி வாய்ப்புள்ள பெண்களை வந்து ஏமாத்தி கொண்டு போய் அவங்கள போய் வாழ்க்கையை கெடுத்து நடுத்தரில் விட்டுறாங்க, கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்றாருனாக்க அது இந்த காலத்துலலாம் அது ஒன்றுமா சாத்தியமே கிடையாது. இப்ப அந்த அந்த அதாவது இப்ப அப்பா அம்மாவெல்லாம் என்ன பொண்ணை பெற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பெண்ணு வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அப்படிதான் இருக்காங்க, இப்ப இருக்க அப்பா அம்மா அப்படிதான் இருக்காங்க. அது அப்பா அம்மாவோட குணங்கள்லாம் மறந்தே கிடையாது. தன் புள்ள தவறே செய்திருந்தாலும் என் புள்ளனும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பொண்ணு லவ் பண்றதுன்னு தெரிஞ்சாலும் சரி, அது பிரச்சனை வந்தாலும் சரி, என் புள்ள கிடையவே கிடையாது, அவன் சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தான், அதை போய் தப்பா அப்படி பேசிட்டாங்க. அவனு பிள்ளையோட விஷயத்த வந்து ஒரு பதட்டத்துல வந்து மூடி மறைச்சு பிள்ளைங்க புள்ள அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றதான் ஒரு பெற்றோர் விரும்புவாங்க. தன்னோட பிள்ளை மேல ஒரு பழி விழுந்துடக்கூடாது, ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடக்கூடாது, யாரும் தவறா சொல்லிடக்கூடாதுங்கிற விஷயத்த ஒருவருக்கும் கண்ணுங்க அர்த்தமா இருக்காங்க. அப்படியே அந்த ஒரு பிள்ளைங்க தவறு செஞ்சாலும் வீட்டுல கூட்டிட்டு அழுகிறவங்க இருக்காங்க, மிரட்டுறவங்க இருக்காங்க, கத்தி கதறவங்க இருக்காங்க. சாமி நீ வந்து நல்லா பிள்ளையா இருந்துக்குமா வேணாமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. தவிர அந்த பிள்ளைங்களை போய் நான் சமுதாயத்தை விட்டு வாசல படியை தாண்டி வெளியே வந்த பின்னால போய் இந்த மாதிரி ஆமா என் புள்ளப்பெல்லாம் அப்படி பழங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான் எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து அதை வெளிச்சம் போட்டு திரைப்படத்துல போய் ஒரு சாதாரணமான ஒருத்தன் போய் எவனோ ஒருத்தன் ஒரு மோசமான கேரக்டர் உள்ளவன் போய் ஒரு பெண்களை இந்த காலகட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி ஏமாத்திடுறான், சுபகுணம் வாழ்றதுக்காக நாடகம் நடிக்கிறான் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து ஏத்துக்க முடியும், 100% ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் பெண்கள் பலவீனமா இல்லை, அதாவது மைண்ட் செட்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாலாம் கிடையாது, மோசமான அந்த அளவுக்குலாம் கிடையாது. இன்னைக்கு சாதாரணமாக சொல்லணும்னாக்க நம்ம பொள்ளாச்சி விவகாரத்தில் கூட அவங்க தப்பு பண்ணினாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை வந்து கடைசியில் கேஸ் ஒன்றுலாம் பண்ணிட்டாங்கிறோம், அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பாதிக்கப்பட்டவங்கிறோம். ஆனால் அந்த பெண்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் சபலம் அடைஞ்சு அதனால அவன் அதை அந்த அவங்களோட அந்த பலவீனத்தை வந்து அவங்க போட்டோ பிடிச்சோ அல்லது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிச்சு மிரட்டி தான் பண்றாங்களே தவிர மற்றபடியில் அவங்களாம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தெளிவா இருக்கிறாங்க பெண்கள் இன்னைக்கு.
அப்படி இருக்கும் பொழுது ஸோ இவர் தவறு பண்றதுனால பொண்ணுங்களோட, அதாவது ஒரு ஒன்றுதான் ஆகாத ஒரு மோசமான குணமுடையவர்கள் வந்து பிளான் போட்டு திட்டம் போட்டு ஒரு நல்ல ஒரு படிச்சு இப்ப இருக்கிற பிள்ளைங்க படிப்பு இல்லாத பிள்ளைங்கலாம் கிடையாது, தெளிவான பிள்ளைகள். இந்த காலத்து பிள்ளைங்களை வந்து ஏமாத்தி கொண்டுட்டு போய் நடுத்தவர்களை விட்டுறான் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை முட்டாள் ஆக்கிறான்னு அர்த்தம். அவனை முட்டாள் ஆக்குறான், அந்த பிள்ளைய அறிவில்லாத பிள்ளையாக்குறான். அப்படின்னாக்க அதை யார் அசிங்கப்படுறா? அந்த பிள்ளைங்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி அசிங்கமா இருந்தா அசிங்கப்படுத்துனா கூட தப்பு இல்லை. அந்த பிள்ளைங்க இருக்கிற இன்னைக்கு மெச்சூரிட்டி அப்பா அம்மா விட மெச்சூரிட்டி அந்த உலகத்துல போராடி வாழ்றதுக்கு தன்னை எல்லா விதத்திலும் தயார்படுத்திருக்காங்க. ஒரு நிர்வாகத்துல போய் நிர்வாகம் பண்ணவும் தயாராக இருக்காங்க, ஒரு அரசியல் கட்சியில அரசியல் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, சட்டப்படி போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான பெண்களை போய் சாதாரணமா ஒருத்தன் அவன் போய் இதை பொண்ணை ஏமாத்தி இப்படி விட்டுறாங்கன்னு அந்த பெண்களை கேவலப்படுத்துறாங்க. அப்படி அன்னைக்கு ரஞ்சித் அண்ணன் செய்திருக்கிறதுனால பெண்களை தான் கேவலப்படுத்துறாரே தவிர அவன் செய்யற ஐயோக்கியம் கிடையாது. ஏன்னா ஐயோக்கியம் அந்த மாதிரி செய்யறவனே இன்னைக்கு சமூகம் கேவலமா தான் பார்த்தும் கீழ்த்தரமா தான் பார்த்தும் அவனும் செய்யறதுக்கு அந்த மாதிரிலாம் தயாரா இல்லை அந்த மாதிரி அவனும். ஏன்னா இன்னைக்கு அவனும் படிச்சுட்டு லைஃப்ல வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு பொண்ணை அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் எவனும் இப்பெல்லாம் நினைக்க மாட்டான். சாதாரணமா கிடைச்சா பார்ப்போம், முடியாதுங்கிறா பேசலையா போ அப்படின்னு போயிட்டே இருக்கானே தவிர இல்லைன்னு பிளான் பண்ணி திட்டம் போட்டுலாம் அந்த காலத்துல எவன் பண்றான்? அதெல்லாம் 100% வாய்ப்பே கிடையாது. அதனால அவர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ஒரு பெற்றோர்கள் உண்மையாகவே தன் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பாதுகாத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வைஸ் வந்து வெளியே தெரியாம செஞ்சுட்டு இருக்கிற செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து படம் போட்டு இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இவ்வளவு மோசமானவன் இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களை வந்து ஏமாத்தி நடுத்தரவுல விட்டுறலாம் அப்படின்னா அந்த பெண்கள் ஏமாளிகள் தான் அர்த்தம். அந்த பெண்களை வளர்க்க தெரியாம வளர்த்தான் மாதிரிதான் அர்த்தம். அது கவுண்டமலையான ஒரு பேரை வச்சு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறாரு. அவன் வந்து ரஞ்சித் அண்ணன் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறாரு. அப்ப அந்த பெண்களை வந்து அவ்வளவு பலகீனமானவங்களா இல்ல அந்த பெண்களை வந்து அவங்க பெற்றோர்கள் அப்படி வளர்க்க தெரியாதவங்களா? இந்த விஞ்ஞான காலத்துல வந்து அவன் ஏமாத்துறாங்க தெருவில் நிக்கிறாங்களா, அவன் நடக்கிற விஷயமா அதெல்லாம். இது வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை அன்னைக்கு காதல் வந்து ஒழுங்குபடுத்தியது, மனிதனை வந்து வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தியதுன்னு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த காதலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இன்னைக்கு ரொம்ப உலகம் வந்து டோட்டலா வந்து பெண்களும் சரி பசங்களும் சரி இப்ப இருக்க சமுதாயம் அந்த கட்டுப்பாடு அந்த ஒழுக்கமான விஷயத்துலலாம் இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம பண்பாடு கலாச்சாரம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு மேலை நாட்டு கலாச்சாரப்படி இன்னைக்கு கை கோர்த்து நடக்கிறாங்க. என் கிளாஸ்மேட்டுங்கிறாங்க, என் டியர் ஃப்ரெண்டுங்கிறாங்க, என் பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா அவன்கிட்ட பேசி கட் பண்ணிட்டு ஒருத்தன் பேசுறது ஃப்ரெண்டு அந்த பேசிருக்கான் அது கட் பண்ணி அவன் பேசலாம் ஃபீல் பண்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒருத்தன் தன் கூட இருந்த பழகிட்டு ஒரு ஃப்ரெண்டு நண்பர் ஆண் நண்பர் வந்து பேசாம ஒரு வாரம் போயிட்டாரு பேச நான் போயிட்டாருன்னா எந்த பெண்கள் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க? எந்த ஆண் ஒரு வயசு பையன் எந்த பையன் ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட பேசாம போய் வருத்தப்படுறாங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த காலத்துல வந்து இன்னைக்கு ரஞ்சித் ஒரு படம் இருந்தனாக்க அவரோட தரத்தை வந்து அவர் குறைச்சிக்கிட்டாரு, அவரை கேவலப்படுத்திக்கிட்டாரு, அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. அவருக்கு வந்து அவரோட அறிவு அவ்வளவுதான். அவர் ஒன்றும் வந்து ஒரு இழிவான ஒரு செயலை செய்யறாருன்னு அவர் பேரை தான் கெடுத்துக்கிறாரு. தவிர ஒரே ஒரு பொண்ணுக்கு கூட இவர் கொடுக்க கருத்தெல்லாம் கேட்டு இவர் சொல்ற புத்திமதியை கேட்டு வாழறவங்களாம் அறிவில்லாத பெண்கள் சமுதாயத்தில் கிடையாது. சமுதாயத்திலாம் தமிழக எந்த சமுதாயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது, பெண்களே கிடையாது. இப்பெல்லாம் அவ்வளவு மெச்சூரிட்டி அவ்வளவு தெளிவா அப்பா அம்மா செய்யற தப்பையும் அண்ணன் தம்பி செய்யற தவறையும் ஆண்கள் செய்யற தவறையும் சுட்டி காட்டி ஒரு நாளைக்கு வாக்கு கேட்டபோது இந்த மாதிரி போ இப்படி போன சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. பெண்கள் நாலேஜ் வளர்ந்துருக்காங்க, அவ்வளவு வேறமா மெச்சூரிட்டியா இருக்காங்க. அந்த பெண்களை இழிவுபடுத்தி அது மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தை பேரை வைக்கிற, அதாவது கவுண்டமா கிறுக்க பழையன்னு வச்சிருந்தா சரி இந்த கிறுக்க பழையத்துல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கிறுக்கத்தனமா இருக்கும், அவன் அப்பனுக்கு கிறுக்கத்தனமா இருப்பாங்க, அந்த மாதிரி பெண்களை ஏமாற்றப்படுறாங்களாட்டுன்னு போயிடலாம். ஒரு ஒரு கவுண்டமாலைன்னு வச்சு அவ இழிவுபடுத்துறது வந்து அது வந்து அதை இழிவுபடுத்தினா இழிவாகப்படுறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல அந்த சமுதாயம் கவுண்டர் சமுதாயத்தை வந்து எப்படி இருக்கிறாங்க, அந்த பெண்கள் எப்படி இருக்காங்கிறது வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அங்க சீப்பா வந்து ஒரு சமூக ஒரு கட்சி சார்ந்தவங்கள பண்றாங்கன்னாக்க அவனும் இப்ப எந்த அளவுக்கு தப்பு பண்றான், எந்த தப்பு பண்றான், எந்த விதமான செயல வந்து ஈடுபடுறாங்க அதுவும் சமுதாயத்துக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஆனா ரஞ்சித் அவர்கள் வந்து தன்னோட நிலையை எண்ணி பார்க்காமல் அவர் எத்தனை கல்யாணம் பண்ணாரோ, எப்படி ஒரு குடும்பத்தை பிரிஞ்சாரு, இப்ப எத்தனாவது மனைவி கூட வாழ்றாரு அப்படின்னு அவர் செய்த தவறுகளை எல்லாம் அவர் யோசித்து அவரு குழந்தை இருந்து அவரு பொட்ட பிள்ளை இருந்தாக்க அவர் இந்த மாதிரி வீடியோ படம் எடுத்து படம் போட்டு பப்ளிக் போட்டு காட்டுவாரா? அதை என்னோட அருமை தெரிந்ததால் அந்த மாதிரி அவரை இழிவுபடுத்திக்கிட்டாரு. அவர் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி செய்யறாரு. இதனால் இவர் எடுத்த படத்தினால எந்த சமூகமும் இழிவுபட போறது கிடையாது. யாரோ ஒருத்தன் ஐயோக்கியன் காட்டாரு, அவங்களும் ஐயோக்கியன் அவங்க நினைக்க போறது கிடையாது. எந்த பெண்களை வந்து அறிவில்லாத பெண்களை முட்டாள்தனமா வந்து
அவன் வலையில விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களையும் முட்டாள்தனமான பெண்கள் யாரும் நினைக்க போது கிடையாது. அவங்க பெண்களை வளர்த்தவங்க சரியில்லாதவங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் நினைக்கிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி வளர்க்க தெரியாதவங்க கிடையாது. அப்படிங்கும் போது ரஞ்சித் அவர்கள் தன்னை ஒரு குப்பை என்று இந்த படத்தின் மூலம் நிரூபித்து விட்டார். நன்றி.